friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல plum cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முட்டை சேர்த்து பண்ணக்கூடிய plum cake பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து முட்டை இல்லாம கொஞ்சம் பேசிக் பொருட்கள் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் சேர்க்காம கொஞ்சம் பொருள் சேர்த்து எப்படி நல்ல ரிச்சான கேக் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணனும். அப்பதான் வந்து அந்த நல்ல கலர் வரும். அதுக்கு ஒரு panல 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். இதை வந்து கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து இதை சூடு பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறணும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடாக எல்லாமே அழகாக கரைஞ்சி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேன் கலரை விட கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெறிக்கும். சுடு தண்ணி சேர்க்கும்போது அவ்வளவு தெறிக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே சேர்த்ததும் இந்த மாதிரி அழகாக கரைஞ்சி எந்த வித கட்டியும் இல்லாமல் வந்திருக்கு. இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வைக்கணும். இருக்கட்டும். அடுத்தது நமக்கு வந்து நட்ஸ் வேணும். பொதுவாக ப்ளம் கேக்னாலே நம்ம வந்து நிறைய நட்ஸ் சேர்த்து பண்ணுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து கிஸ்மிஸ் பழமும் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு மட்டுமே போதும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். அதுதான் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்ல. கொஞ்ச நேரம் சூடு பண்ணி வேக வைக்கும் போதே கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதித்ததும் இதில் வந்து நம்ம 1/2 கப் உலர்ந்த திராட்சை வச்சுருக்கோம்ல கிஸ்மிஸ் பழம், அந்த கருப்பு கிஸ்மிஸ் பழத்தை அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. அடுத்தது ப்ளம் கேக்குக்கு நல்ல அந்த ஃப்ளேவர், நல்ல அந்த வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நமக்கு வேணும். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லா அடிப்படும். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ஆறி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தயிருக்கு பதிலாக 3 முட்டை சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். கூடவே 1/2 கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரையும் அந்த ஸ்பைசஸும், அதை வந்து லைட்டாக சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை ஏதாச்சும் அடிப்படாமல் இருந்துச்சுன்னா அது வந்துடும். பாருங்கள் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்குது. இதை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து வைக்கணும். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உலர்ந்த திராட்சை, அதுலேருந்து ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 கப் போல் முந்திரி பருப்பு, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 முந்திரி பருப்பு போல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா 1/2 கப் மைதா மாவு, கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இதோட ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெடியாக இருக்குது. அதை அப்படி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வந்து கலருக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரை பாகு, அதையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது, கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துடவே கூடாது. இப்போது நான் வந்து ஒரு 7 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். கீழேயும் சுற்றி வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். உள்ளே மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு கட் பண்ணோம்ல அதுலேருந்து கொஞ்சம் மீதி அப்படியே தூவிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க.
கிட்டத்தட்ட 50லேருந்து 55 நிமிஷம் போல் ஆகும். 50 நிமிஷத்தில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் கூட ஆகலாம். எனக்கு சரியாக 54 நிமிஷம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. இதை வந்து கேக் டின்லேருந்து உடனே வெளியே எடுத்துடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போது கேக் வந்து நல்லா ஆறிருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே அந்த நம்ம தயிர் சேர்த்து எண்ணெய் சேர்த்ததுனால அந்த ஈரப்பதம், அந்த மாய்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படி நம்ம கட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லைனா சின்ன சின்ன அந்த கேக் பீசஸாக கட் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதே அளவு வச்சு இன்னொரு பேட்ச் நம்ம அவன் இல்லாமல் எப்படி குக்கரில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல தான் கீழே வந்து ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 5 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். உப்பு சேர்த்து நம்ம பேக் பண்ணும்போது லைட்டாக உப்பு டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உப்புலேயோ குக்கர்லேயோ வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போது குக்கரோட மூடியில் சூடு தெரிஞ்சதும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு குறைவான சூடில் தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், மீடியமை விட கம்மி. அந்த சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில். இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆகும். சில நேரம் 1 மணி நேரம் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம், நம்ம வைக்கிற தீயோட சூடை பொறுத்து. எனக்கு வந்து சரியாக 1 மணி நேரமும் கூட வந்து ஒரு 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இதையும் வந்து நம்ம ட்ரேலேருந்து எடுக்காமல் அப்படியே தூக்கி வெளியே வச்சிட்டோன்னா கரெக்டாக ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட கரெக்டாக இருக்கும். Happy birthday to Wanda. Happy birthday to Wanda. Give a hand. ஐயோ, I have cookie nuts. குட்டி நட்ஸ் இருக்கா? நட்ஸ் இருக்கு. Nuts more. என்ன நம்படாது? 3 weeks old. 3 weeks old-ஆ? Mm. உங்கள் ஸ்கூலில் இப்போ தான் வீக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களோ? அப்படியா? டடா, நம்மளோட கேக்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சிட்டேன். அப்போ வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே வெளியே வச்சிடாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனா பட்டர் பேப்பரில் சுற்றிட்டு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லா மாய்ஸ்சரோடு இருக்குது. அதுவும் இந்த கேக் வந்து பேக் ஆகி முடிக்கிறப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஸ்மெல்லெல்லாம் சேர்த்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.